வணக்கம். திருச்செங்கோடு சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம வந்து போன வீடியோவில் காலம் ஸ்டார்டர் மார்க் பண்ணதை பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம காலம் பாக்ஸு காங்கிரீட் போட போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா காலம் பாக்ஸ் மாட்டிகிட்டு இருக்காங்க. இந்த காலம் பாக்ஸ் போடும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க. இங்கே பார்த்திங்கன்னா காலம் பாக்ஸ் மாட்டிகிட்டு இருக்காங்க. இது வந்து ஈசான முறையில் உள்ள அந்த குழிங்க. மற்றபடி நமக்கு அந்த குழி மாட்டியாச்சு. அப்புறம் பேக் சைடு வந்து மாட்டியாச்சு. இந்த சைடும் நம்ம காலம் பாக்ஸ் மாட்டியாச்சுங்க. பேலன்ஸ் பார்த்திங்கன்னா அது மட்டும்தான் இருக்கும். ஸோ காங்கிரீட் டைம் வரத்துக்குள்ளே இதெல்லாம் மாட்டிடுவாங்க. ஸோ நம்ம வந்து இயர்லியாக மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த பாக்ஸ் மாட்டும் போது நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, போல்டு எல்லாம் நல்லா டைட் பண்ணியிருக்கணுங்க. ஏன்னா போல்டு வந்து பாக்ஸ் வந்து டைட் பண்ணிட்டு வரும்போது இடையில வந்து மறந்தாப்பில் விட்டுருவாங்க. அதை வந்து நல்லா நம்ம டைட் பண்ணிடணும். ஸோ அப்படி டைட் பண்ணால் தான் நமக்கு வந்து பல்ஜ் ஆகாது பாக்ஸு. நம்ம வந்து மறந்துட்டோம் அப்படின்னா காங்கிட்டு கொட்டும்போது பல்ஜ் ஆகிடும். அதுலேருந்து வந்து சிமெண்ட் பால்லாம் வெளில வரும். இதனாலேயும் ஹனிகாம்லாம் நமக்கு வருங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து போல்டு ப்ராப்பராக டைட் வச்சுருக்கனால நம்ம செக் பண்ணிக்கோங்க இனிஷியலாக. இங்கே பாருங்கள், நம்ம வந்து குழிக்குள்ளே காலம் பாக்ஸ் காங்கிரீட்டு போட்டுட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டேஜாக நம்ம வந்து காங்கிரீட்டு போடுவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து நம்ம காங்கிரீட் கொட்டிட்டு வைப்ரேட்டர் போட்டுருவாங்க. ஃபர்தராக இன்னொரு ஸ்டேஜ் கொட்டிட்டு ஃபைனலாக வைப்ரேட்டர் போடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம எல்லா காலம் பாக்ஸும் நம்ம போட்டு எடுத்து வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக நமக்கு முடிஞ்சிருச்சு. நம்ம மொத்தம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காலம் பாக்ஸ் பேலன்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழிக்குள்ளே இருக்குது பார்த்திங்களா, அந்த ரெண்டும் நமக்கு பேலன்ஸ் இருக்குங்க. இப்போ நமக்கு ஒரு ஸ்டேஜ் காங்கிரீட் போட்டுட்டோம். ஒரு ஸ்டேஜ் காங்கிரீட் போட்டுட்டு நம்ம வந்து வைப்ரேட் வந்து பண்ணுறோங்க. நல்லா வைப்ரேட் பண்ணிக்கணும். ஏன்னா ஹனிகாம்ப்லாம் வராமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் உள்ள ஏர் வாய்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து எடுத்துரும். அதுதான் வந்து மெயினான ரீசன் நம்ம வைப்ரேட் போடுறதுக்கு. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், கவர் பிளாக் வச்சிட்ருக்கோம். இது வந்து ஃபைனலாக காங்கிட்டு முடித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம முன்னாடியே வச்சோம் அப்படின்னா காங்கிட்டு கொட்டும் போது உள்ளே விழுந்துடும். அதனால் காங்கிட்டு முடித்து வைப்ரேட்லாம் பண்ண பிறகு தூக்கு பார்க்குறதுக்கு முன்னாடியே இந்த கவர் பிளாக் வைக்கணும். இந்த கவர் பிளாக் வைக்கிறோம் இல்லையா, இது வந்து நம்ம ஒரு காலம் வந்து 4 சைடு இருக்குன்னா ஒரு எல் ஷேப்புக்கு நம்ம கவர் பிளாக் வைக்கணுங்க. அதாவது இந்த லென்த்து வசம் இருக்குது பாருங்கள், இது 1.25. இந்த 1.25 வசத்தில் 2 கவர் பிளாக் வைக்கணும். இந்த 3/4 வசத்தில் இந்த ஓரத்தில் கவர் பிளாக் வச்சா போதும். ஏன்னா வந்து நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் இருக்குன்னா அந்த ரைட் ஆங்கிள் திருவக்கூடாது, ட்விஸ்ட் இருக்கக்கூடாது, ஒன் சைடாக போயிடக்கூடாது. அதனால் ஈவனாக நம்ம பார்த்து வைக்கணும். காலமை பொறுத்த வரைக்கும் 40 mm நம்ம கவர் வைக்கணுங்க. இப்போ ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரீட் ஆல்ரெடி இறங்கியிருக்கு. ஸோ அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சில் தான் ரிங்ஸ் இருக்குங்க. ஆனால் ரிங்ஸில் வைக்க முடியல. ஆனால் ரிங்ஸில் வச்சா நமக்கு 40 mm கவர் வைக்கணுங்க. இது வந்து நம்ம கம்பியில் தான் வச்சுருக்கோம். அதனால் 50 mm, ஒரு 2 mm தான் நமக்கு வந்து இதில் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நமக்கு இஷ்யூ இருக்காது. அதனால் நம்ம இந்த மாதிரி கம்பியில் வச்சுக்கிட்டோம், 50 mm வச்சுக்கிட்டோம். ரிங்ஸில் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஆக்சுவலாக வர்றது 40 mm. 2 mm தான் இதில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மாதிரி கவர் பிளாக் வச்சுக்கலாங்க. பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ நம்ம அந்த ஓரம் இந்த ஓரம் வச்சிட்டோம், அதே மாதிரி இந்த ஓரம் வச்சிட்டோம். இது வச்ச பிறகு அங்கே ஃபர்தராக நம்ம தூக்கு செக் பண்ணுறோம். தூக்கு செக் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த எண்டில் பார்த்தோன்னா அதே மாதிரி இந்த சைடும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அந்த சைடு பார்த்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து பாக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி தூக்கு பார்த்து ஒரு அளவு செட் பண்ணி வச்சுருப்போம். நமக்கு ஒரு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி வித்தியாசம் இருக்கும். அதை வந்து ஃபர்தராக நம்ம முடிச்சுட்டு கவர் பிளாக் வச்சு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் கடைசியாக. இப்போ நம்ம கவர் பிளாக் வச்சு பார்த்தோம் இல்லையா, அந்த காலம் பாக்ஸோட தூக்கு பார்க்குறோங்க. ஓகே, இந்த சைடு நமக்கு ஓகேவாக இருக்குது. அதே மாதிரி நம்ம இந்த சைடும் பார்க்குறோங்க. இதெல்லாம் வந்து கவர் பிளாக் வச்சதுக்கப்புறம் தான் நம்ம தூக்கு சரி பார்க்குறோம். ஸோ உங்களுக்காக நான் தூக்கு மறுபடியும் செக் பண்ணி காட்டுறேங்க. ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து தூக்கு சரி பார்க்கணும். தூக்கு வச்சுட்டு நம்ம வந்து மறுபடியும் இந்த பாக்ஸை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாதுங்க. எல்லாம் தூக்கு மாறிடும். தூக்கு மாறிச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை வரணும் உங்களுக்கு தெரியும். அந்த காலம் பாக்ஸு நம்ம வந்து கவர் வச்சுட்டு தூக்கு பார்த்துட்டு அது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்ததாக நம்ம இந்த பாக்ஸ் இருக்கு பாருங்க, இதுக்கு வந்து நம்ம கவர் பிளாக் வைக்கிறோங்க.
இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்பி லைட்டாக பெண்ட் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் அந்த காங்கிரீட் சர்ஃபேஸ் இருக்குது பாருங்கள், அங்கே பார்த்திங்கன்னா கவர் ஈவனாக இருக்கும். நம்ம கிரேட் பீம் போடுறோம் அப்படின்னா இந்த ராடெல்லாம் லைட்டாக வந்து நிமித்திக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி இந்த ராடெல்லாம் நமக்கு கரெக்டு தான். கீழே கவர் கரெக்டாக இருக்கணுங்க. இப்போது இந்த பாக்ஸோட தூக்கு பார்க்குறோங்க. ஓகே. ஒன் சைடு பார்த்துட்டோம். அதே மாதிரி நம்ம இந்த சைடும் பார்க்குறோம். ஒரு எல் ஷேப்புக்கு நம்ம பார்க்குறோம். ரைட் ஆங்கிள் எப்படியோ அதே மாதிரி தான். இதுவும் நமக்கு வந்து கரெக்டாக வந்துடுச்சிங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் தூக்கு. ஓகேடா, ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈசானிய மூலையில் 2வது காலங்க. இது வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இது வைப்ரேட்டர் நம்ம போட போகிறோம். அந்த பாக்ஸ்ல போடுறா. கீழே வரையும் போட்டுங்க. இந்த சைட்டில் காங்கிரீட் மிக்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து M20 கிரேட் தான் போடுறோம். M20 கிரேட்னா 1:1:3 வரும். இதில் 1ங்கிறது சிமெண்ட்டு, 1.5ங்கிறது மணல், 3ங்கிறது நமக்கு முக்காஜல்லிங்க. இதில் நம்ம 1.5 பங்கு மணலுக்கு பதிலாக 2 பங்காக போட்டுக்கிறோம். ஏன்னா பல்கேஜி காரணம் அப்படிங்கிறதுக்காக. அப்போ தான் வந்து நமக்கு காங்கிரீட்டோட அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும், இல்லைனா ஜல்லியாக இருக்குங்க. நம்ம எல்லா சைட்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த 1:3 அப்படிங்கிற ரேஷியோவை நம்ம வந்து கரெக்டாக பண்ணிக்கிறோம். இவங்க இந்த சைட்டில் வந்து யூஸ் பண்ணுற தட்டு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் பேக் வந்து ஒரு 4 தட்டு பிடிக்குங்க. அது கூட நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் 4, 8, 12 அப்படிங்கிற ஒரு கணக்கில். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இதோட ஸ்ட்ரென்த்து நல்லாவே இருக்கும். இப்போது நம்ம போடுற அந்த காலம் கான்கிரீட் இருக்குது பாருங்கள், எல்லாமே சேம் லெவலில் தாங்க இருக்கணும். இந்த லெவல் நாங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸை விட ஒரு 4 இன்ச்சு நமக்கு கீழே டவுனில் தான் இந்த கான்கிரீட் வருது. ஸோ எதனால் அப்படின்னா நம்ம போடுற கிரேடு பீம் வந்து ஒரு 6 இன்ச்சு நமக்கு வந்து தரைக்குள்ளே தாங்க இருக்கணும். ஸோ அங்கே RR மேசனரி ஒர்க் ஓட்டியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து வந்து 6 இன்ச்சு டவுனில் வந்துடும் கிரேடு பீம். பாக்ஸாக பார்க்கும்போது 4 இன்ச்சு இருக்கும். ஏன்னா வந்து நம்ம உள்ளே வந்து கன்சாலிடேஷன் பண்ணும்போது அதில் உள்ள மண்ணெலாம் அரிச்சிக்கிட்டு வெளில வரக்கூடாது. ஸோ மழை பெஞ்சாலுமே அதில் உள்ள தண்ணி உள்ளே என்ட்ரு ஆகக்கூடாது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இந்த இடத்துட்ட நம்ம டவுன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாக்ஸ் தான் நமக்கு வந்து பேஸு, இதில் தான் நம்ம லெவல் கொடுத்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்காக தான் மற்ற பாக்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிவிட்டோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸில் ஒரு கட்டுக்கம்பி ஒன்று மார்க் பண்ணியிருப்போம். ஸோ இந்த பிளேஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த பிளேஸில் இது வந்து நம்ம வந்து 3 அடி வச்சு டவுன் பண்ணி இந்த இடத்துல போடுற மாதிரி பிளானு. இந்த 3 அடி அளவுங்கிறது தான் நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் லெவல். ஸோ இந்த லெவல் இருக்குது பார்த்திங்களா, இந்த சின்னதாக ஒரு பிசுறு மாதிரி நீட்டி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நமக்கு அந்த லெவலு. இந்த லெவலை வந்து நம்ம டியூப் லெவல் வச்சு எல்லா காலம் பாக்ஸ்லேயும் நம்ம கடத்திக்கிட்டோங்க. ஸோ அதுக்காக ஒரு அளவு கம்பி ஒன்று வச்சு அதுக்காக டவுன் பண்ணி பார்த்து நம்ம வந்து எல்லா பாக்ஸுமே வந்து நம்ம கான்கிரீட்டு போட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது லெவல் வந்து எல்லா காலம் பாக்ஸ்லேயும் ஈவனாக மெயின்டைன் பண்ண முடியும். கிரேடு பீம் ஒர்க் பண்ணும்போது நமக்கு இந்த பிரச்சனைலாம் வராதுங்க, ஒரே லெவலில் நமக்கு காலம் வந்துடும். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நமக்கு டவுன் ஆகி தான் வந்து காங்கிரீட் போடுற மாதிரி இருந்துச்சு. இதுவே வந்து ஸோ அந்த ரோ இருக்குது பார்த்திங்களா, அந்த ரோ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குழி ஜாஸ்தி, டெப்த்து ஜாஸ்தி நமக்கு. அதனால் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அடி தான் போடுற மாதிரி வருது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மட்டமாக காங்கிரீட் போட்டிருப்போம் இந்த ஏரியா. அப்புறம் இந்த 2 காலம் பாக்ஸு அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி தான் எல்லாமே வந்து 7 அடி மட்டமாக போட்டோம் காங்கிரீட்டு.
ஃபர்தராக ஒரு அடி 1.5 அடி இந்த மாதிரி வருது. அதை பார்த்திங்கன்னா நம்ம சாயிலெலாம் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து நிற்கிறதுக்கு ஃப்ரீயாக எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாக்ஸை மாட்டி காங்கிரீட் போடுற மாதிரி இருக்குங்க. இந்த வீடியோவில் காலம் பாக்ஸ் காங்கிரீட் போடுறத பற்றி பார்த்துருப்பீங்க. அதில் நாங்கள் என்னென்ன விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா ஸோ எந்தெந்த விஷயங்கள் நாங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஒர்க்கெல்லாம் வந்து நம்ம கன்சல்டேஷன் பேசிஸில் தான் வந்து எடுத்து போயிட்டு இருக்கோம். இந்த கன்சல்டேஷன் பேசிஸில் பார்த்திங்கன்னா ஒர்க்கை குவாலிட்டியாக நம்ம பார்த்து செய்வோம். அது வந்து நம்ம மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, குவாலிட்டி அதாவது காங்கிரீட் குவாலிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து எடுத்துகிட்டு போவோங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி சர்வீஸ்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.